பயங்கரவாதத்தை ஆதரிப்பது, தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது என தேச நலனுக்கு எதிரான செயல்களை செய்வது மட்டுமே காங்கிரசின் தலையாய பணியாக உள்ளது. கர்நாடகாவில் ஆட்சி செய்து வரும் காங்கிரஸ் கட்சி தங்கள் ஆட்சி மக்களுக்கானது இல்லை, தீவிரவாதிகளுக்கானது என்பதை நிரூபிக்கும் வகையில் படுபாதக செயல் ஒன்றை அரங்கேற்றியுள்ளது. இந்த காணொளியில் இருப்பவர் வேறு யாரும் இல்லை, அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் ISIS இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதி. இவ்வளவு சொகுசாக ஒரு தீவிரவாதி எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறதா? பயங்கரவாதிகளின் புகலிடம் காங்கிரஸ் கட்சிதான். அதற்கு சான்றுதான் பெங்களூரு மத்திய சிறையில் இருக்கும் இந்த தீவிரவாதியின் உல்லாச வாழ்க்கை. செல்போன் பயன்பாடு, பேச்சுத் துணைக்கு ஆள், அருகிலேயே காஃபி என மாமியார் வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ளை போல் ஜம் என்றிருக்கிறார். இவருக்கு காங்கிரஸ் கட்சியும் கர்நாடக காங்கிரஸ் அரசும் தான் பாதுகாப்பா? மக்கள் நலனிலும் பாதுகாப்பிலும் துளியும் அக்கறை காட்டாத காங்கிரஸ் திமுகவின் இண்டி கூட்டணி தங்கள் சுயநலத்திற்காக தீவிரவாதத்தை ஆதரிப்பார்கள், தீவிரவாத செயல்களையும் அனுமதிப்பார்கள். குறிப்பாக திமுக காங்கிரசின் இண்டி கூட்டணி ஆட்சி செய்யும் மாநிலங்களில் கொலை, கொள்ளை, வன்கொடுமை, தீவிரவாத நிகழ்வுகள் அரங்கேறுவதுடன் அவற்றை செய்யும் கொடூரர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை.